இந்த கிணத்துக்குள்ள அப்படி என்னடா பொருள் வச்சுருக்கீங்க? என்ன பொருள்? என்ன பொருளே காணோம், இன்னும் இருக்குது. கட்டுரு. கிளவி கிளவி 100 கிளவி. என்னடா கிளவி கிழிச்சா நின்றுட்டா, நீங்கள் நமக்கு அடிக்காமல் போக மாட்டா போல தெரியுதே. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நமக்கு இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் பார்பி கிரானி கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கைஸ், யார் கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணால் தான் இந்த கிரானி கேமில் தான் நான் எஸ்கேப் ஆக முடியும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாமா? உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் ப்ளே பண்ணுவோம் கைஸ். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்மல் தான் நம்மளுக்கு கரெக்ட். ஏன்னா இந்த கேம் பற்றி சரி தெரியல. ஓகே, டே 1 ஆரம்பிச்சிச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே வந்தாச்சு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது கைஸ். எல்லாம் பிங்க் கலரில் இருக்குது. யாருக்கு பிங்க் கலர் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கய்யா, கமெண்ட்டு. சரி, இப்போ நம்ம சைட்டாக வந்துச்சுருவோமா? இந்த சார்ஜ் செட்டிங்ஸ் காணாமே. எங்கடா செட்டிங்ஸு? வந்துருச்சுடா. என்னடா இதெல்லாம் தம்மத்துண்டு இருக்குது. இங்கே பாட்டில் இருக்குது கைஸ். எவ்வளோ பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம கதவை திறந்து வெளியே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக தேக்க கண்டிப்போம். இந்த ரூமில் என்னென்ன பொருள் வச்சுக்கணும்னு தெரியல, பார்ப்போம். சாட்சி இல்லாமல் கதவை எதுக்கு இருந்தாலும் இந்த கிளை வந்து நான் ஒரே அடி அடிச்சு கொடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதே ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன பொருள் இருக்குது? என்னடா ஒரு பொருளுமே இல்லை. பாவிலாம். இதை தள்ளிவிடுவாங்க கைஸ். இது ஒர்க் ஆகுது. அப்படியே கிரானி உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்க. எல்லாமே அப்படி தான் காப்பி தான். சரி, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு ட்ராவ் இருக்கும். இந்த ட்ராவில் என்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். என்னடா இதே ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் எதிர்த்து எங்கடா அந்த கிளை ஒழிச்சிருக்கா. சரி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தட்டி விட்டு போவோம். அதனாடா கீழே விழுவில் மழையை தட்டி விடுவோம். இதை தட்டி விட்டால் தான் கீழே விழுந்தாங்க அந்த கிளவி இங்கே வருவா. நம்ம அந்த கேப்பில் போய் நம்ம காரை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம தப்பிக்க போகிற கார் எப்படி இருக்குன்னு. இதில் வேறு போகணுமா? அந்த சைடு தள்ளனா அது சவுண்டு விழுந்துடுமே. அந்த கிளை வந்துடுவாளே. தள்ளுறோம். என்னடா அப்படியே நிற்கிது. கிளை வரமாட்டாங்க. நம்ம போய் முதல்ல காரை பார்ப்போம். என்னடா ஹேமர் இங்கே வச்சுருக்கானுங்க. என்னடா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி இடத்துல வச்சுருக்கீங்க. அப்படியே இருக்குது. பட் ஆனால் ஒரு சில சேஞ்சஸாக இருக்கே. இதுக்கு வந்து கார்கி வேணுமா? அது எங்கே தெரியல. தேரிக்கான அடிக்கணும். கார் செம சூப்பராக டே. வேறு லெவல் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்களா. இது சொட்டரை தூக்கிறதுக்கு நம்மளுக்கு பெட்லாக்கி வேணும். இந்த கன்று செட் பண்ணணும். இதுக்குள்ளே இது பொருளுக்கு வேணுமோ பார்த்துருவோம். ஓப்பன். உள்ளே ஏதோ பொருள் இருக்கா? உள்ளே ஒரு பொருளுமே இல்லை. பாவி, நம்ம மேலே போய் பார்ப்போங்க ஏதோ பொருள் கிடைக்குதான் இல்லையான்னு. கிளவிக்கு இது மேலே வந்துடக்கூடாது. அந்த அடிச்சுக்கு இது போட்ட போகிறான். கிளவிக்கு தான் போயிட்டுருக்கான். நமக்குள்ள முட்டிட்டு போயிட வேண்டியதான். போனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேம் எடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, அந்த கிளவியோட சீக்கிரட் ரூம் தான் போக போகிறோம். கிளவியோட சீக்கிரட் ரூமுக்கு. கிளவி ஃபாலோ பண்ணுறடி. பாபி பேரை பாருங்க. பாபினா எனக்கு வேறு தான் மீனிங் வருது. ஒரு நாள் விடுங்க. இப்போ இந்த கிளவியோட சீக்கிரட் ரூமில் போய் அந்த ஒரு இதை உடைக்கணும். என்னடா இதானா? இங்கடா இங்கேருந்து கிளவி சீக்கிரட் ரூமை காணோம். சீக்கிரட் ரூம் இல்லையா அந்த கேமில்? அப்புறம் கார் எஸ்கேப் வேறு எப்படியா ஈஸியாக எஸ்கேப் கொடுப்பானுங்க. என்னமோ செவுறு தான் இருக்குது. அப்போ இந்த ஹேமர் நம்மளுக்கு தேவையில்லையா? இந்த பொருளை தள்ளிவிட்டு போயிடுவோம். ஹேமர் இங்கே இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மேலே கொண்டு போகலாம். கைஸ், இந்த கேம் கொஞ்சம் சிம்பிள் எஸ்கேப் இல்லாமல் தெரியுது. ஏன்னா சில ரூம்ஸே இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெதுவாக போய் இப்போ மேலே போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வெளியே போய் இந்த கிரானியோட ஹவுஸ் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். அங்கேயே ஏதோ பொருள் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எல்லா பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதை தள்ளி விட்டோம். இப்போ நம்ம உள்ளே போவோம். இதுக்குள்ளே தூக்கி போட்டு அப்படியே மெதுவாக போவோம். ஆனால் இந்த அளவுக்கு கலர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் சூப்பராக தான் இருக்குது கேமு. ஆனால் பொருள் மட்டும் வெவ்வேறு இடத்துல இருக்குது. நான் நினைக்கிற இடத்துல இல்லை. எல்லாம் மாற்றி வச்சுட்டானுங்க. எங்கன்னு தேடி கண்டுக்குன்னு தெரியல. வெளியே பொருளுக்கு பார்ப்போம். முதல்ல போனோம். பாதி ஸ்கேனை கட் பண்ணி விட்ருங்க கைஸ். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் வர ரொம்ப ஸ்லோவாக வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் இந்த கிளவியோட லொக்கேஷன் பார்ப்போம். இங்கே எழுதியிருக்கேன் கிரானி கேன் யூ கிளவி. ஷார்ட் கன் பீஸு என்னோட ப்ளூ கலரில் இருக்குது. கிளவி எங்கடி இருக்கே? வெளிவாடி. சூப்பர் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்க தான் மைண்ட் கிராஃப்ட் அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்கானுங்க. பாருங்க தான் மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே தான் இருக்குது. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் பீஸை கொண்டு போய் நம்ம போய் கார் இருக்கிற இடத்துல செட் பண்ணிவிடுவோம். ஏன்னா காருக்கு இடத்துல தான் அந்த கன் பீஸ் செட் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கன் பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த காருக்கு முன்னாடி இன்ஜின் நல்லா இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் என்னமோ டோரில் ஒரு இது இருக்குமே கைஸ். இதுதான் ஓப்பன் பார்த்தா தெரியும் என்ன பொருள் இருக்குன்னு. என்ன பொருள் இருக்கே? ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் கன்னோட பீஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஏதோ பொருள் மேலே பார்ப்போம். ஏன்னா கிச்சனில் பார்க்கவே இல்லை. இதில் எனக்கு
வா வாட்டர் மெலன் போய் பொழந்துட வேண்டியதான். ஐயோ ஐயோ எப்படா பின்னாடி வந்தா லூசு கிளவி. கிளட்டும் போது ஃபாலோ பண்ணிட்டியா? இருங்க அவளை நெக்ஸ்ட் இதில் பார்த்தலாம். நெக்ஸ்ட் அட்டன் விடக்கூடாது, அவளை போட்டு தள்ளி ஆகணும். எனக்கு அது கூட பயமா இல்லை கைஸ். இவன் மூஞ்சி வேறு அடிக்கடி ஆகணும் ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணியிருக்கான். அங்கே ஒரு கிளட்டு பையன், ஆனால் அவன் ஃபோட்டோ இருக்கான், ஆனால் அவன் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் வந்து மேலே எடுக்க வந்துட்டேன். இப்போ மேலே எடுத்துகிட்டு நம்ம சீட்டை வெளியே போய் இந்த மேலே பொழந்து பார்க்க போகிறோம். இந்த மேலுக்குள்ள அப்படி என்ன பொருளுங்கன்னு பார்த்தே ஆகணும் கைஸ். அதனால் சீக்கிரம் போய் ஆகணும். எங்கடா வழி? இதான் எல்லாம் மறந்து போச்சு கைஸ். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே பொழக்க போகிறோம். வச்சுருவோமா? உள்ள வச்சாச்சு. இப்போ வந்து பொழக்க போகிறோம். பட் ஆனால் கிளவி சவுண்டு இருக்குது, அதனால் ஓடி வந்துட்டேன் கைஸ். பட் ஆனால் தான் கிளவி வரல, அவன் போயிட்டான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தம்பி என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இன்னது மாஸ்டர் கீயா? டேய் நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறேன்டா. எங்கடா மாஸ்டர் கீ குடிக்கிங்க? நான் டோர் எஸ்கேப் பண்ணலடா. கோமாளியில் கார் கீ இருந்தால் கொடுங்கடா. காருக்கு சிம்பிளான பொருள் இருந்தால் போதும் போது கைஸ். எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோ தெரியும். சிம்பிளான பொருளை தேடி கண்டுபிடிக்கணும். அது என்ன பொருள் எனக்கே தெரியல. போய் பார்த்துருவோம். இப்போ வந்து அந்த கிளவியோட சீக்கிரம் போகிற ரூமில் இங்கே ஒரு சீக்கிரட் ரூம் இருக்கும். அதில் எனக்கு ஒரு கிணத்து வீரோட ரிச்சு கிடச்சிது. சரி ஓகே, இந்த கிணத்தோட விச்சை போய் சொருவி போட்டு திருப்பி சொல்லிட்டு நானும் வேகமாக கிணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து போயிடுவோம் முதல்ல கிணத்துக்கு. இதுக்குள்ளே இதே பொருள் இருந்தாலும் இருக்கும், போய் பார்ப்போம். ஓடுறான். ஓ மை காட் கைஸ், நம்ம கிணத்துக்கு வந்து இந்த கிளவி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம். பட் ஆனால் அவளுக்கு அது மேலே கிளிச் ஆகிடுச்சு. அதுக்குள்ள தாண்டி வர மாட்டேறான். நம்ம இங்கேருந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். சுத்து கிளவி இங்கே யாரும் இல்லை, போடி நீயே சொட்டை கிளவி. போயிட்டா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொட்டை கிளவி போக ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிணத்து சுற்றிட்டு இதுக்குள்ளே என்ன பொருள் என்னடா பக்கெட்டுன்னு வரவே இல்லை. எவ்வளோ தூரண்டா வச்சுக்காரே, எவ்வளோ தூரண்டா வந்துச்சுல பக்கெட்டு. உள்ளே ஏதோ பொருள் இருக்கா? இல்லை பொருள் இல்லையா? இல்லைடா பொருள் இல்லை மாதிரி தெரியுது. ஏய் என்னடா வர கேமே சீட்டிங் பண்ணுது. என் பொருள் என்ன இருக்கும்போது தெரியுது. என்ன அது? கட்டிங் பிளேயர்ஸு. கிளவி பக்கத்தில் இருந்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுரு பார்த்துக்க. இதை வச்சு ஒரே கட்டு தான். உனக்கு வேறு முடியே இல்லையா? சரி அவள் போக ஆரம்பிச்சிட்டா கைஸ். நம்ம இப்போ சைட்டு அப்படியே உள்ளே போய் முதல்ல வந்து கேம் எடுத்துகிட்டு நம்ம மேலே போகணும் கைஸ். போடி கிளவி போடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கட்டரை போய் முதல்ல தூக்கி போட்டு இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே போகிறோம். மேலே வந்து ரூமில் 2-3 பலகை இருக்கும், அதை பழக்க போகிறோம். இதுதான் அந்த பலகை. 1 2 3 குழந்தாச்சா? இப்போ நம்ம இதை தூக்கி போட்டுடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலகை தூக்கி போய் செட் பண்ணிவிடுவோம். அந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இந்த ரூமில் ஏதோ பொருளுக்குன்னு பார்த்துருவோம். என்ன பொருள் இருக்குது? வாவ் சூப்பர் கன் பீஸ் கிடச்சிருக்கு. சூப்பர் கன்னோட பீஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 ட்ராவுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ கன்னோட இடத்துக்கு வந்துட்டேன், செட் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கன் பீஸ் வேணும். அது பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயே இருக்கும், தேடி கண்டுபிடிக்கணும். என்னடா காரில் இன்ஜினே காணோம். பாய் டேய், அப்புறம் எப்போ எஸ்கேப் ஆகுறது? ஒருவேளை கார்கி கிடச்சாமல் போகும்போது எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறேன். கார்கியை தேடி கண்டுபிடிப்போம். டச்சாய் இது வேறு அவனாக டச் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கன் பீஸ் கிடச்சிச்சு கைஸ். இப்போ கன்னை செட் பண்ண போகிறோம். அந்த கிளவியை போட்டு புழக்க போகிறோம். செட் பண்ணியாச்சு. கிளவி வெளியே வாடி. புல்லட் பண்ணிக்கலாம் கைஸ். புல்லட். இப்போ வர வைப்போம். இப்போ அந்த கண்ணை வந்து நம்ம கீழே தூக்கி போட்டு அந்த கிளை வருவா, அவளை போட்டு தள்ளிடுவோம். வந்துடுவா கிளை வருவாள்ல. டேய் எங்கடா ஷூட் பண்ணுற ஆப்ஷனே காணோம். பாவி டேய். என்னடா கேம் இது? ஷூட் பண்ணுற இதே காணோம் கைஸ். அப்போ இந்த கேமில் எஸ்கேப்பே ஆக முடியாதா? அப்போ சும்மா டம்மியா கைஸ்? இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு நினச்சிட்டு நானும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இந்த கேமில் வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏன்னா இந்த கேமே பார்த்தீங்கன்னா கிராணி கேம் வந்து கார்பரேட் பண்ணி இனிமேல் டிசைனர் பண்ணி வச்சுருக்கானுங்க. இது வந்து சும்மா ப்ளே பண்ண முடியும். ஒரு கண்டென்ட் சொல்லி ப்ளே வேணால் பண்ணிக்கலாம் கைஸ். வந்துட்டா உண்மையாகவே. ஆனால் வந்து நம்மளால் எஸ்கேப்பெலாம் ஆக முடியாது போல தெரியுது. ஏன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. காருக்குள்ளே இன்ஜினே இல்லை. காருக்குள்ளே உட்காந்தா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறது இது ஆப்ஷனே சொல்லலை. பாருங்க தான் இன்ஜினை காணும். காருக்குள்ளே உட்காந்தா ஸ்டார்ட் பண்ணுற இது ஆப்ஷனே காணும். பின்னாடி டிக்கியில் மட்டும் கார்க்குன்னு கேட்குது. அது வந்து கிரியேட் பண்ணவும் எவனு தெரியல. அவன் மட்டும் கையில் அடிச்சா மண்டல கொட்டிடும் கைஸ். ஓகே கைஸ், வேறு வீடியோ பிடிக்கிறேன். ஓகே டாட்டா பை லவ் கைஸ், see you.